வணக்கம் மக்களே. சோ ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் மக்களை பாக்குறதுக்கு நாங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடோடி வந்திருக்கிறோம். நீ மாறவே மாட்டியா? புகழாதுப்பா. ஸோ மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம்னா மயோ. கண்டிப்பா போயிடலாம். அதோட ஒரு சின்ன ஒரு டவுட். என்னது? சரி, போன வாட்டி வணக்கம் மக்களே, இதே இந்த வாட்டி வணக்கம் மக்களே இல்ல, மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை எல்லாம் இப்படி வணக்கம் மக்களேன்னு பார்த்தே பழகிருச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தம்பித்தானே ஆகணும். ஆமா, நம்மளும் ஒரு மயில் கல் நாட்டி வச்சுட்டு போனோம்ல, அந்த மாதிரி எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. நம்ம ஹோட்டல்ல எதுல கேமரா? கல்ல நாட்டி வச்சுட்டு போமா ஷோக்குள்ள, அந்த மாதிரி தான். சோ நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்மளும் பார்த்து வியந்த படம், அதாவது நம்மளும் பார்த்து பயந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்டி காலனி. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த படம் பார்த்தோம்னா பார்ட் 1 வந்து 2015 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துல பார்த்தோம்னா எல்லா சீனுமே அப்படியே நம்மளை பயமுடுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2024 வந்து இந்த படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1 அளவுக்கு இந்த படம் இருந்துச்சுன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட பார்ட் 3 வந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்து தயாராகி இருக்குது. டிமாண்டி காலனி 3 The End is Too Far அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிமாண்டி காலனியை வந்து 6 பார்ட்ஸா எடுக்க போறதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 6 பாகங்களுக்கு வந்து கதை வந்து தயாரா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்ட் 3 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வரும்னு சொல்லி. இதெல்லாம் இருக்கும்போது சசி, கருப்பு படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ், அதாவது காலங்காத்தாலே நானும் பார்த்துட்டு இருந்தேன் எப்படியாவது படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி ஷோ போட்டிருக்காங்க. அந்த 9 மணி ஷோக்கு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அப்ரூவல் கொடுத்து இந்த படம் வந்து மார்னிங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாம் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆரவாரத்தோட ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிற டைம்ல வந்து இந்த படம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபைனான்ஷியல் இஷ்யூவால வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயோ சரி, இப்படி நிறைய படக்குழு சைட்லேயே சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இழுத்தடிப்புகள் நடந்துகிட்டே இருந்தது. அதை தாண்டி எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி நல்ல ரிவ்யூ தான் இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ கருப்பு வந்து ஒரு வித்தியாசமான ஜானர்லேயும் இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூஸும் வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஃபில்மோகிராஃபி எல்லாம் நம்ம பார்த்துருக்க டைமில் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், அது பிறகு வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி படங்களோட ஃபில்மோகிராஃபி எல்லாம் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். பண்ணி பார்ப்போம். நம்ம ரொம்ப நாள் நம்ம ஷோல சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காமெடியன்ஸ்க்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் தொடர்ந்து சந்தானம் பார்த்தோம்னா இப்போ அவர் வந்து திரும்பவும் அவரோட அந்த அதே ஃபார்முக்கு திரும்ப வர மாதிரி ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆகுறதுக்கு தயாரா இருக்குது. அதாவது லவ் பைட். இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஜாம்பியை மெயினா வச்ச ஒரு படமா தான் இது வந்து எடுக்கப்படுது. ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஜாம்பின்னு நினைச்சாலே நமக்கு மைண்டுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மிருதன் படம். சோ நம்ம எல்லாமே மிருதன் 2க்காக வெயிட் பண்ணிக்கிற நேரத்துல மிருதன் மாதிரி ஒரு கதையை வச்சுதான் இந்த படத்துல எடுக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா, அதாவது சந்தானம் வந்து ஒரு ஊருக்கு திருடுறதுக்காக போறாரு. சோ இங்க வந்து அவர் ஜோம்பி கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. இதுதான் கதையோட பேஸா வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் அதே, அதாவது ஃபன் ஃபில்லான சந்தானத்தை திரும்ப பார்க்க முடியுமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அர்ஜுன் பிரீத்தி மோகன் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் தான் தி பிளாஸ்ட். இந்த படம் வந்து இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்காக ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ரீசெண்ட் டேஸ்ல தான் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரீசெண்டாக வந்து வந்த படங்கள்லேயே வந்து இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சசி. ஏன்னா வந்து படத்தோட போஸ்டரும் சரி, அதோட மேக்கிங்கும் சரி வித்தியாசமாக தான் இருக்குது. நான் பர்சனலாக பார்த்த ஒரு விஷயத்தில் மேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பேஸில் தான் போகும். அது
அவங்களுக்கு நடுவில் ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, அவங்க ஒரு ஃபாதராக வந்து பாபநாசம் படத்தில் இருக்கும்ல, ஒரு ஃபாதர் வந்து குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த கதையும் இருக்க போகுதுன்றதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ரீசெண்ட் டேஸில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரி இருக்குது, நல்லா இருக்குமா இல்லாட்டி எப்படி போகுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். மயு, நம்ம சைல்ட்ஹுட்டெல்லாம் அப்படியே ஒரு சும்மா அதர வச்ச ஒரு படம்னு சொன்னா என்ன படம் நீங்க சொல்றீங்க? நிறைய படங்கள் இருக்கே, நான் என்னத்த சொல்றது. சரி, நானே சொல்றேன் அது என்னன்னு சொல்லி. Okay. முனி பார்த்திருக்கீங்களா? பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அந்த கருப்பு சாமி முன்னாடி இருந்து சோறு சாப்பாடு, சாப்பாடு, அதுல அந்த சிக்கன் பீஸ், அந்த Chicken லெக் wings. பீஸ் சூப்பர். ராஜ்கிரண் ஸோ முனி படம், இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த படம் இவ்வளோ ஒரு மிரட்டலான காட்சிகள் வந்து நிறைந்த படமா இருந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை தொடர்ந்து கண்டினியூட்டியா வந்த படம் தான் காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3. இந்த படங்கள் 4மே பார்த்தோம்னா ராகவா லாரன்ஸ் வந்து இயக்கி நடிச்சிருப்பார். இந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அடுத்து வந்து காஞ்சனா 4 வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி மக்களாகிய நாம எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி காஞ்சனா 4ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போஸ்டர்ல பார்த்தோம்னா அவர் வந்து 6 பேக் வச்சுட்டு 2 கையிலையும் இப்படி சங்கிலி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர்ல வந்து லுக் ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ இதுல இருந்து அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து அப்படியே பயமுறுத்துறதுல வந்து பீக் லெவல்ல இருக்கும், அப்படியே ரத்தத்துல கலந்த சினிமாவா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தையும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒவ்வொரு படத்தையும் வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்துல தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து தானா அவரே வந்து போட்டோவை போட்டு எடிட் பண்ணி அவர் அப்படி போட்டிருக்கறதால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்புனதா இருக்குது. ஏன்னா வந்து இந்த படம் ஷுவரா சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்களா இல்ல இவரா கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால வெயிட். ஆனா படம் நடந்துட்டு இருக்கு, காஞ்சனா 4ங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து பூஜா ஆக்டே வேற இருக்காங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மணிக்கா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சி. ஆமா ஆமா, அப்படி இல்ல அவரு என்னன்னா பேய் படத்துக்கு பேய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாலும் தெரியல, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா வந்து காஞ்சனா 3ல வந்து 3 ஹீரோயின்ஸ் வச்சு செஞ்சிருப்பாங்க. இப்ப சொல்லுங்கடா பார்க்கலாம். ரொம்ப அதாவது அந்த விண்டேஜில் இருந்த ஒரு யுவன் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து யுவன் வந்து ஃபீல்ட் அவுட்டு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்னதான் இருந்தாலும் நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனப்பில் வந்து அத்தனை படங்கள் வச்சுருக்காரு சசினா, அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காரு. நான் வந்து இன்றைக்கி சும்மா நார்மலாக வந்து யுவன் அடுத்து என்னென்ன படங்கள் செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா, சரி இதே வந்து கொண்டு வந்து நியூஸாகவே கொடுத்துருவோமே, ஏன்னா மக்களுக்கு தெரியாது இல்லை யுவன் இவ்வளோ படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லி. போன எபிசோடுக்கு எபிசோட் கூட நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க யுவன் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் மலையாள இண்டஸ்ட்ரியிலும் வந்து கால் பதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு சேர்த்து தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய லைனப் வச்சுருக்காரு. அதாவது வந்து நம்ம சிம்பு அவருடைய 50வது படத்துக்கு தலைவன் தான் மியூசிக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச வந்து சிவா மனசுல சக்தி அந்த படத்தோடைய டைரக்டர் ராஜேஷ் அடுத்து இயக்க போகிற அந்த படத்துக்கும் நம்ம ஜீவா தான் நடிக்க இருக்கிறாரு. அந்த படத்துக்கும் வந்து நம்ம தலைவர் யுவன் சங்கர் ராஜா தான் வந்து மியூசிக். இந்த படத்துக்கு வந்து ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருந்தது. அடுத்தது வந்து டெக்ஸ்ட்லா, அடுத்தது வந்து 7G ரெயின்போ காலனி 2, இந்த அதாவது செல்வராகவனோட 7G ரெயின்போ காலனி 2 அந்த படத்துக்கும் தலைவன் தான் மியூசிக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி படம் வருது, படத்தை தாண்டி தலைவனோட மியூசிக் எப்படி வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து பிரபுதேவா வடிவேலு அவங்களுடைய அடுத்த படம் வந்து அவர் தான் செய்கிறாரு. ஸோ தலைவனோட பீக் லெவல் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்து யுவன் ஃபேன். ஆமா, பல யுவன் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. வெயிட் பண்றோம், தேடி பொறுக்கி எடுக்க வேண்டியது. அதாவது அரிசியில கல் பொறுக்கிற மாதிரி பொறுக்கி எடுத்துட்டு வந்தோம். நீங்க கொஞ்சம் கல் எடுத்துட்டு வந்தீங்க, நான் கொஞ்சம் கல் எடுத்துட்டு வந்தேன், ஒரு மாதிரி கொடுத்தாச்சு மக்களுக்கு. ஸோ இதோட கடையை சாத்த வேண்டிய நேரம் விட்டது. ஸோ அடுத்த வாரமும் உங்களுக்கு சினி பைட்ஸ் கொண்டு தரோம், நிறையவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சினி பைட்ஸ் கொண்டு தரோம். அண்ட் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. பாய் மக்களே, டாடா மக்களே.